So, hi all, this is your Anthony. Welcome to Gaming with Anthony. ஸோ இன்னைக்கு வந்து சோலோ லெவலிங் மாங்காவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் த டிஃபீட் ஆஃப் யார் சொல்கிறது, நம்ம ஆர்கிடெக்டை வந்து சஞ்சினுவை வந்து டிஃபீட் பண்ணி அந்த பிளாக் ஹார்ட்டை வாங்கி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மீன்வாயில் பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் கேட்டுங்கிறது ஓப்பன் ஆகிருக்கும். அதை பற்றி உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து ஸ்டோரி கண்டினியூவாக நீங்கள் பார்த்து வரீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து ஜப்பானில் ஒரு எஸ்ட்ராங்க் கேட்டுங்கிறது ஓப்பன் ஆகிருக்கும். அந்த கேட் ஓப்பன் ஆகி என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து வந்து ஆல்மோஸ்ட் வந்து டஞ்சன் பிரேக் ஆகிற சுச்சுவேஷனில் தான் அந்த ரஷ்யன் அந்த ஹண்டர் இருப்பார் இல்லைங்களா, யூரி, அவர் வருவார். ஓகேங்களா, அவர் வந்து ஒரு பேரியர் டைப் ஹண்டர். ஓகேங்களா, அவர் வருவார். அவர் வந்து நிறையா மனா கிறிஸ்டல்ஸு நிறைய காசு கேட்டிருப்பாரு அந்த மனுஷன். ஓகேங்களா, அந்த மனுஷன் கேட்டிருப்பாரு. அவர் வந்திருப்பாரு. பட் வந்து அவர் தடுக்கலான்னு பார்த்துருப்பாரோ. இந்த இடத்துல தான் சீனே வந்து பின்னாடி வந்து வந்து இதாகிறது உங்களுக்கு வந்து தெரியும். வந்து இவர் இருக்கிறது, அந்த மனா கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்து அவர் முன்னாடி இருக்கிறது, நிறைய விஷயங்கள் வச்சு நான் ஒரு இதை கிரியேட் பண்ண போகிறேன். என்னென்னா வந்து நான் ஒரு பேரியர் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் மனுஷன் இருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெளியே வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் வந்துடும். வெளியே வந்து அந்த மான்ஸ்டர்ஸ்ங்கிறது வந்துடும். ஆனால் வந்து அந்த இடத்துல வேற ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருப்பாரு மனுஷன். யாருன்னா அந்த யூரி வந்து இன்னொரு பர்சன், இந்த பர்சன்ஸ் இங்கே இருக்குது, அது வந்து மாஸ்டரா இல்லை ஹண்டரான்னு தெரியல அப்படின்னு போது சங் ஹில் அவான், அதாவது சங்ஜினுவோட அப்பாவை அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. சங்ஜினுவோட அப்பாவும் இங்கே வந்திருப்பாரு. ஏதோ இந்த இடத்துல சரியில்லைன்னு அவருக்குமே தெரியுது. ஏதோ வந்து மொனார்க்கோட வேலையை தான் இந்த கேட்டுங்கிறது ஓப்பன் ஆயிருக்குன்னு அவருக்கு தெரியுது. அந்த ஒரு ரீசன்னால தான் இங்கேயும் வந்திருக்காரு அவர். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இந்த பிளேடு கில்ட்டில் மிச்சம் மீதி இருக்க மெம்பர்ஸுமே இந்த இடத்துல இருப்பாங்க. பிளேடு கில்ட்டோட மிச்ச ட்ரான்ஸ்வர்ட் கில்ட்டு, சாரி பிளேடு கில்ட்டுங்கிற பாருங்க, ட்ரான்ஸ்வர்ட் கில்ட்டு, அந்த கில்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் மீதி மெம்பர்ஸும் இந்த இடத்துல வந்திருப்பாங்க. அதாவது எஸ்ட்ராக்ஸ் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருமே வந்திருப்பாரு. இந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியும். இந்த பக்கமும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அந்த மனா கிறிஸ்டல்ஸ் வந்து வந்து அப்படியே வந்து வந்து கொட்டி வச்சிருப்பானுங்க. ஏன்னா அவ்வளோ மனா கிறிஸ்டல்ஸ் கேட்டிருப்பாரு இந்த மனுஷன். எதுக்குன்னா பேரியரை உருவாக்குறதுக்கு மட்டுமே இவ்வளோ கேட்டிருப்பாரு. ஓகேங்களா, இவ்வளோ கேட்டிருப்பாரு. இவன் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா வந்து இவன் ஃப்ராடா இல்லை உண்மையான டீலா, நத்திங். பட் வந்து இவங்க கூப்பிட்டாங்க, இவன் வந்து காசு கேட்டான், காசு தான் இவனுக்கு முக்கியம்னு சொல்லி காசு வாங்கிட்டு பேசாமல் இங்கே வந்துட்டான் இந்த பேரியரை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த யூரி யூராஃப். ஓகேங்களா, யூரி. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி நம்ம வந்து பேரியர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த இடத்துல டஞ்சன் பிரேக் ஆகி அந்த அந்த மான்ஸ்டர்ஸ் வர மாதிரி கேட்குறாங்க. அங்கேருந்து கட் ஆயிடுது. இப்போ வந்து சஞ்சினோ வந்து காட்டுறாங்க. சஞ்சினோ என்ன இருக்குன்னா ஆஃப்டர் த ஃபைட் வித் தட் ஆர்கிடெக்ட் இவர் வந்து கொஞ்ச நாள் வந்து அப்படியே வந்து இதாயிடுவார். என்ன ஆயிடுவார்னா வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவார் மனுஷன். வந்து அவரால் எந்திரிக்க முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 days மேலே ஆயிடுச்சு. அந்த ஜப்பான்லேருந்து கேட்டுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதுவும் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அவருக்கு வந்து அந்த கனவுல வந்தது, இந்த பழைய பேட்டில், அந்த விஷயம்லாம் ஞாபகம் வரும். அதை பற்றி யோசிப்பாரு. இதுக்கப்புறம் வந்து அதை பற்றி யோசிக்கும் போது தான் அவருக்கு வந்து புரிய வரும் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ வந்து நம்மளும் அந்த ஹேஷ்பானும் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து இந்த சங்ஜினோவுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த சீன் வருது. அதாவது என்னன்னா வந்து இங்கே ஜப்பானில் ஓப்பன் ஆன எஸ்ட்ராங் கேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெயன்ஸோட கேட். ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து ஜெயன்ஸ் பீப்புளோட கேட்டு. ஜெயன்ஸ் வந்து 1 by 1 வந்து உள்ளே வராங்க உலகம் வந்து. ஓகேங்களா, உள்ளேருந்து வெளியே வராங்க அந்த பிரேக் ஆகி. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நான் வந்து அசால்ட்டாக பேசிகிட்டு இருப்பான் இந்த யூரி. ஓகே, அவன் ஒரு எஸ்ட்ராங் ஹண்டர் தான், ஒரு எஸ்ட்ராங் ஹண்டர், நிறைய எஸ்ட்ராங் ஹண்டர், ஒரு எஸ்ட்ராங் ஹண்டர். அந்த ஒரு எஸ்ட்ராங் ஹண்டர் அவனோட அந்த மனா கிறிஸ்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பேரியரை கிரியேட் பண்ணுவான். அதை ஒரு சிங்கிள் ஹேண்டட் என்ன சொல்றது, ஒரு பீஸ்ட், அதாவது ஜெயண்ட் வந்து அதை வந்து பேரியரை பிரேக் பண்ணி விட்டுரும். ஒரு சிங்கிள் ஹேண்டட். ஓகே, நாட் பெரிய அதெல்லாம் இல்லை, ஒரு சிங்கிள் ஹேண்டட் ஒரு ஜெயண்ட் வந்து அந்த இதை வந்து உடச்சி எரிஞ்சிடும். உடச்சி எரிஞ்சு வெளியே வந்து அவனையும் சாகரிச்சிடும், ஜப்பானையும் ஒரு வழி இல்லாமல் பண்ணி விட்டுரும். இந்த விஷயத்த வந்து வந்து இவர் வந்து சொல்லுவார். இந்த இடத்துல வந்து அந்த இவங்க ஜப்பானீஸ் அந்த ஹண்டர்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஹண்டர்ஸோட அந்த அசோசியேஷன், அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு சிக்கலில் தான் இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுறது, இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாளாக போனால் வந்து கண்டிப்பாக வந்து மொத்த ஜப்பானும் அழிஞ்சிரும். இந்த எஸ்ட்ராங் கேட்டை நம்ம தடுக்கலினா கண்டிப்பாக வந்து
நம்ம வந்து நிறைய பீப்புள் நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சில் வந்து இவங்களும் இருப்பாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சினும் வந்து போகலாமா இல்லை வேணாமா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் இருப்பார். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு இதில் இருப்பார். அவங்க ஃபேமிலியும் வந்து, அதாவது அவங்க சிஸ்டரும் போக வேணாம்னு சொல்லுவாங்க. உனக்கு போனால் வந்து நீ வந்து உனக்கு ஏதோ சாயிரும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பார். அதெல்லாம் வந்து லைக் வந்து அவர் பார்த்துக்கிறேன், நான் வந்து ஒரு ஹண்டர், கண்டிப்பாக நான் வந்து ஹண்டரை தான் போகணும், கண்டிப்பாக நான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். இந்த இடத்துல வந்து இந்த மேக்ஸுக்கரையும் காமிப்பாங்க. இந்த டிவியில் நடக்கிறத வந்து அப்படியே வந்து லைவ் எஜுகேஷனும் காப்பாங்க. ஜப்பானில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அந்த எஸ்டன் கேண்ட் ஓப்பன் ஆகி நிறையா இந்த டிஸ்ட்ரக்ஷன் நடக்கிற விஷயம்லாம் இருக்கும். இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருப்பார் மனுஷன், என்னடா பண்ணலாம், நம்ம போகலாமா இல்லை வேணாமா, என்ன நமக்கு வந்து இதாகணும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சுட்டு இருப்பாரு மனுஷன். சரி லைக் வந்து இது லைக் வந்து லைஃப், நம்ம எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து ஹீ நோஸ் தட்டு நம்ம போய் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து இது பண்ண முடியும். அப்போ தான் வந்து இவங்களுக்கு தங்கச்சியை காட்டுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் வந்து வருத்தமாக இருப்பாங்க சஞ்சினுவை பார்த்து. ஏன்னா வந்து போனால் திருப்பி வந்து மிகப்பெரிய அடி வாங்கிட்டு வந்துடுவார். ரொம்ப வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு போய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே வந்து பெட்ரூமில் இருப்பார். திருப்பி ஏதாச்சும் ஆயிருப்பாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம். இந்த இடத்துல வந்து இக்ரீஸு அண்ட் வந்து இவங்க பெருவெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் மாஸ்டர் நீங்கள் வந்து அங்கே போகணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்கள் தங்கச்சி வந்து கொஞ்சம் இதுவாக இருக்காங்க, அந்த ஒரு ரீசனால் தான் உங்களுக்கு போக முடியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்கூல் இன்சிடென்ட் நினச்சி பயமாக இருக்காங்க அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் வந்து உங்களுக்கு வந்து அந்த மக்களை போய் காப்பாற்றணுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா யாருன்னா வந்து அந்த சங்கினோவில் அந்த ஜின் ஓவோட அப்பா வந்து மீட் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு வந்து ஒரு பிளாங்க் செக் தரேன், லைக் வந்து பிளாங்க் செக் தரேன், இந்த பிளாங்க் செக் வாங்கிட்டு எனக்கு மட்டும் ஹீல் பண்ணி விட முடியுமா, நான் இப்போ வந்து ஒரு எட்டர்னல் டிசீஸுங்கிற ஒரு டிசீஸ் மூலயமா நான் வந்து இருக்கேன், எனக்கு வந்து லைக் வந்து நீங்கள் உங்கள் அம்மாவை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சேவ் பண்ணீங்களோ அந்த மாதிரி என்னையும் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, எப்படி இது உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது, இல்லை டாக்டர் இது ரெக்கார்ட்ஸ்லேயே இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் அம்மா வந்து லைக் வந்து டக்குன்னு வந்து அந்த இன்டர்னல் ஸ்லீப் டிசீஸ்லேருந்து எந்திரிச்ச மாதிரி வந்து போட்டிருக்காங்க, அதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன நடந்துச்சு அந்த இடத்துல, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு மாதிரி வந்து அந்த ஜின் ஓவோட அப்பா வந்து சொல்லுவார். சங்ஜினோட அசிஸ்டண்ட்டோட, அதாவது வைஸ் கேப்டனோட அப்பா வந்து சொல்லுவார். இந்த இடத்துல அது வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஜப்பானில் வந்து என்னென்ன நடக்குதுங்கிற மாதிரி விஷயமும் போயிட்டுருக்கும். அங்கே வந்து அந்த ஜெயன்ஸோட லைக் வந்து மிகப்பெரிய ஒரு இதை வந்து நடக்கிறதெல்லாம் கழிச்சிருப்பாங்க. அந்த கேட்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஜாயிண்ட் உட்காந்துட்டு இருக்கும். அது வந்து எதிர்ச்சிக்காது, ஜஸ்ட் ஒரு செட் பண்ண அந்த இதுலயே தான் உட்காந்துட்டு இருக்குமே தவிர அது ரொம்ப பெருசா இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ஜாயிண்ட்ஸ். ஓகேங்களா, உள்ள வந்து இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்க அந்த டேமேஜ் பண்ணிட்டு இருக்க ஜாயிண்ட்ஸை விட ரொம்ப அளவுலையும் ரொம்ப பெருசா இருக்கும். அது கேட் அளவுக்கு பெருசா இருக்கும் அந்த ஜாயிண்ட்ங்கிறது. அதுதான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லிடுவாங்க. அந்த கேட்டை பாதுகாக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, பாதுகாக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஹண்டர் வந்து, அதாவது மிகப்பெரிய ஒரு லைக் வந்து ஹண்டர்ஸ் வந்தால் தான் நேஷனல் லெவலில், அதுக்கு நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் வந்தால் மட்டும்தான் இதை தோக்கடிக்க முடியும், ஜப்பானை வந்து திருப்பி வந்து பழையபடி ஆக்க முடியுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ். ஓகேங்களா, ரிப்போர்ட்டர்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஜப்பான் சிட்டியை மொத்தமாக அழிஞ்ச மாதிரி காட்டுவாங்க. லைக் வந்து அந்த கேட்டு உருவாக்கின இடத்துல மொத்தமாக லைக் அழிஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து ஜெஜு ஐலாண்ட் மாதிரி இல்லை, இது ரொம்ப பெருசாக இருக்குது, அதை விட ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிகிட்டு இருப்பார். யாருங்களா வந்து அந்த ஜின்வோ வந்து பேசிகிட்டு இருப்பார். அது எனக்குமே தெரியும், நான் இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முடிச்சுட்டு இருக்கேன், கண்டிப்பாக அங்கே போகணும், எப்படியாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்குது, மைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நானும் உங்கள் கூட வரேன், எப்போ பார்த்தாலும் நீங்கள் மட்டும் தனியாக போயிடுறீங்க என்னை விட்டுட்டு, நீங்கள் மட்டும் ஸ்பாட்லைட்டில் எடுத்துக்கிறீங்க, நானும் வருவேன், நான் எனக்கும் ஸ்பாட்லைட் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்து இவன் வந்து அடம் பிடிச்சிட்ருப்பான். ஏதாச்சும் வந்து அடம் பிடிச்சிட்ருப்பான். டே சரி சரி பிரச்சனை இல்லை, நீ வந்து என் கூட வா, நான் மட்டும் நியூஸ் பேப்பரில் வர்றது உனக்கு பிடிக்கல, சரி பரவாயில்ல நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவார் மனுஷன். ஓகேங்களா, ஏன்னா வந்து அவனுக்கும் ஸ்பாட்லைட் வரும், நான் உங்களோட வைஸ் கேப்டன், என்னை விட்டு நீங்கள் தனித்தனியாக போயிடுறீங்க, அதனால நான் வந்து டிவி சேனல்லையோ இல்லை நியூஸ் பேப்பர்லையோ வர மாட்டேறேன், இது ரொம்ப அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் புலம்பிட்டு இருப்பான். ஏன்னா இவன் அப்படிங்கிற மாதிரி இவனை சரி வா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு போயிடுவார், அஃபீஷியலாக கூட்டிகிட்டு போயிடுவார் லைக் வந்து ஜப்பானுக்கு. ஏன்னா வந்து அந்த அவருக்கு சஞ்சினுவை பொறுத்த வரைக்கும்
எப்படி சொல்றது, ஒரு கேட்டுங்கிறது தோன்றி இருக்கு, மிகப்பெரிய ஒரு எனிமி இருக்காங்கன்னா அந்த இடத்த போய் அவர் வந்து இது பண்ணணும். அவருக்கு வந்து லைக் வந்து ஃபைட்டிங்கிறது ரொம்ப பிடிக்கும், டெவலப் ஆகிறது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வந்து அவர் வந்து லைக் வந்து அந்த லைக் அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து ரேரிக் பண்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாரு மனுஷன். எப்படி இருந்தாலும் வந்து உள்ள இறங்கி அடிக்க தான் பார்ப்பாரு. அது கண்டிப்பா வந்து ஷேடோஸ்க்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, ஈவன் வந்து அந்த கோஹன்ஹிக்கும் தெரியும். சஞ்சினோ இஸ் லைக் தட் பர்சன். ஓகே, ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து அவர் போவாரு. கண்டிப்பாக வந்து அவர் வந்து லைக் வந்து ஹெல்ப் பண்ண போவாருங்கிற விஷயம் தெரியும். சரின்னு சொல்லி வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து அவங்க சிஸ்டர், அவங்க அம்மா எல்லாம் இருப்பாங்க. லைக் வந்து அவங்க அம்மா கூட எல்லாம் பேசுவார். லைக் வந்து ஒரு லைக் வந்து அந்த ஹாப்பியான ஒரு லைஃப், லைக் வந்து அந்த வீட்டு சாப்பாடு இது வரைக்கும் வந்து கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. லைக் வந்து அவங்க அம்மா இல்லாத போது வீட்டில் சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசினது, அவங்க அப்பாவுக்கு வந்து முடியாதுன்னு சொன்னது, லைக் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் அந்த இதுதான் இருக்கு. திருப்பி எப்படி அந்த அந்த மெடிசனை உருவாக்குறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இருக்கிற கொஞ்சத்தை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும். லைக் வந்து சும்மா நம்ம யூஸ் பண்ணோம்னா வந்து கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக தான் போகும். அப்படிங்கிற மாதிரியே வந்து அந்த லைக் வந்து ஒரு போர்ஷன் கிரியேட் பண்ணியிருப்பாரு இல்லைங்களா, அந்த ஹால் ஹீலிங் போர்ஷன் மாதிரி, லைஃப் கிவிங் போர்ஷன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாரு இல்லைங்களா. அதை வந்து யூஸ் பண்ணலாமா அவங்க அப்பா மேலே, அதாவது சின்ன ஓவோட அப்பா மேலே யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே தான் உட்காந்துட்டு இருப்பாரு மனுஷன். ஓகேங்களா, அது ஒரு திங்கிங் இருக்கும். வெதர் நம்ம வந்து அந்த ஜப்பனீஸ் அந்த ரைடுக்கு நம்ம போகணுமா, எஸ்டாங் ரைடுக்கு போகணும் மாதிரியும் ஒரு திங்கிங்கிறது அவர் மனசில் இருக்கும். ஏன்னா வந்து அவர் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்காரு. அப்போ வந்து தங்கச்சி எங்கன்னு கேட்கும் போது அவங்க வந்து அவங்க ரூமில் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவங்க போவார். லைக் போயிட்டு வந்து லைக் அங்கே உட்காந்துட்டு லைக் வந்து நான் லைக் பேச ட்ரை பண்ணுவார். பட் அவள் தூங்கிட்டு இருக்காளா முழிச்சிட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து இவருக்கு அது புரியாது. ஓகேங்களா, இவருக்கு வந்து புரியாது என்னடா நடக்குது. பட் வந்து நான் வந்து பட் இது எனக்கு டேஞ்சரஸ்ன்னு தெரியும். பட் ஐ எம் நாட் கோயிங் டு டை. நான் கண்டிப்பாக வந்து பின் பண்ணிட்டு தான் வருவேன், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து நான் வந்து மற்ற பீப்புளை லைக் வந்து இதுவாகிட்டு லைக் வந்து சஃபர் பண்ணி என்னால் வந்து பார்க்க முடியாது. அவங்கள நான் வந்து லைக் அப்படி விட்டுட்டா எனக்கு கிடைச்ச இந்த பவருக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த இடத்துல முடிச்சுட்டு தான் இருப்பாங்க லைக் வந்து அந்த இவங்க தங்கச்சி. ஆனால் நான் கண்டிப்பாக நான் வந்து திருப்பி வருவேன், என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக வருவேன். நான் வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு ஷேடோ வந்து உனக்கு பாதுகாக்கிறதுக்காக நான் விட்டுருவேன். கோஹன்ஹி என்ன பண்ணுவார்னா ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விட்டுருவாரு. நம்மளோட இந்த சங்ஜின்வோ வந்து ஜப்பானுக்கு போறாரு. லைக் வந்து ஜப்பானுக்கு போய் வந்து அந்த எஸ்டர்னுக்கு அந்த கேட் அந்த இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாரு. அதை வந்து கண்டிப்பாக டிஃபீட் பண்ணிட்டு தான் வருவார் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கோஹன்ஹி கொடுத்துருவாரு. கோஹன்ஹி வந்து கொஞ்சம் ஹாப்பி தான், ஏன்னா வந்து அவர் வந்து மாஸ்டர்ஸ் டிஃபீட் பண்ணுற போகிறதா இருந்தாலும் பட் வந்து நீங்கள் வந்து என்ன திருப்பி வந்துடணும், அங்கேயே இருந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லிடுவாரு. இந்த இடத்துல வந்து இவங்க வந்து அவரோட கிட்ஸை தூக்கிட்டு போறாரு. ஓகேங்களா, சஞ்சினோக்கு எந்த ஒரு கிட்டும் தேவையில்லை, இவரோட கிட்டை தூக்கிட்டு வராரு. ஓகேங்களா, ஸோ வந்து இத்தனை பேக் எதுக்குடா இவ்வளோ பேக் அப்படின்னு பார்த்தா இருக்கும். லைக் வந்து இதாவாரு. அப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த மிலிட்ரி பீப்புள் எல்லாம் வந்து நார்மலான பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த எவாக்குவேட் பண்ணுற மாதிரியும் வந்து காமிப்பாங்க மிலிட்ரி பீப்புள். ஓகேங்களா, நான் ஹண்டர்ஸ் இல்லை, நார்மல் மிலிட்ரி பீப்புள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன்ஸ்க்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. லைக் வந்து அவங்க வந்து அவங்களால முடிஞ்சது, ஏன்னா மிலிட்ரி பீப்புள் ஆர் அகேன்ஸ்ட் தட் மான்ஸ்டர்ஸ் இஸ் லைக் எப்படி சொல்கிறது நாட் யூஸபிள். லைக் வந்து அவங்களால அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணவே முடியாது, டஞ்சனுக்குள்ளே வராது. அதை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஹண்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நார்மல் பீப்புளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க அவங்களோட அந்த இது பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ லைக் ஃபிகர் வந்து அந்த பெரிய ஒரு ஜெயண்ட்டை வந்து அடிக்க வந்த ஜெயண்ட்டை வந்து ஒன் ஷாட் பண்ணிடும். இதை பார்த்து ஷாக்காக இருப்பாங்க, என்னடா நடக்குது அந்த இடத்துல அப்படி மாதிரி பார்க்கும்போது கரெக்டாக வந்து இவர் லைக் வந்து அந்த லைக் வந்து லாஸ்ட் ரைடில் வந்து ஒரு லைக் வந்து ஒரு மான்ஸ்டரை வந்து ஷேடோவாக மாற்றிருப்பார்ல, அந்த மான்ஸ்டரை யூஸ் பண்ணி அதை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல சங்ஜினுவோ நடந்து வருவார். நடந்து வந்துட்டு ஓகே நீங்கள் வந்து சீக்கிரமாக எவாக்குவேட் பண்ணுறதுக்காக பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன், லைக் வந்து என்ன சொல்கிறது இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் பார்த்துக்கிறேன், நானே கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணிடுங்க, உங்களை பாதுகாக்கிறதுக்கு என்னோட சின்ன என்னோட இதுவுமே லைக் என்னோட
ஷேடோஸையும் நான் விடுறேன், அதே மாதிரி என்னோட சின்ன சார்ட் ஆஃப் சோல்ஜர்ஸையும் விடுறேன், என்னோட லைக் வந்து அசிஸ்டண்ட்டும் இங்கே இருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா லைக் ஒவ்வொரு அந்த இதுவாக லைக் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு அந்த லைக் ஒரு ஜெயண்ட்டாக வந்து அடிக்கிறதுக்காக வந்து அவர் போயிடுவார். ஸோ வந்து இவர் வந்து இதுக்கு போயிட்டாரு, லைக் வந்து சஞ்சினோ வந்து லைக் வந்து ஜப்பான் போயிட்டார்ல அப்படின்னு மாதிரி கேட்கும்போது எஸ் சஞ்சினோ வந்து ஜப்பானில் தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து லைக் வந்து அந்த ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு லைக் வந்து இந்த கில்ட்டு லைக் வந்து எந்த கில்ட்னா வந்து இந்த சாவேஜ் கில்ட், அமெரிக்காவில் இருக்க சாவேஜ் கில்ட்டை வந்து அவங்க வந்து மெம்பர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சாவேஜ் கில்ட்டோட லீடரே அந்த இடத்துல இருப்பாரு தாமஸ் ஆண்ட்ரே. ஓகேங்களா, தாமஸ் ஆண்ட்ரேயும் அந்த இடத்துல இருப்பாரு. தாமஸ் ஆண்ட்ரே சிரிச்சிட்டு இருப்பாரு, ஓ சஞ்சினோ இங்கே வந்திருக்கா, ஓகே அந்த எஸ் ரேங்க் கேட்டை வந்து தனியாலாம் வந்து சமாளிச்சவன் இல்லை, இந்த கேட்டில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு மாதிரி வந்து அவங்க வந்து லைக் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பேட்டில் ஃபீல்டை காமிப்பாங்க. இந்த பேட்டில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து ஜெயன்ட்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கும். அந்த ஜெயன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சினோட ஷேடோஸ் வந்து லைக் வந்து அடிச்சுட்டு இருக்கும். ஓகேங்களா, சின்ன சின்ன ஷேடோஸ்லேருந்து லைக் வந்து பெரிய பெரிய ஷேடோ வரைக்கும் எல்லாமே அடிச்சுட்டு இருக்குங்க. அந்த லைக் வந்து இதுங்களா போட்டு எதை போட்டோம்னா ஜெயன்ஸை போட்டு ஜெயன்ஸை அடித்ததும் இல்லாமல் ஜெயன்ஸை வந்து லைக் ஷேடோஸாகவும் மாற்றிட்டு இருப்பார் மனுஷன். ஓகேங்களா, ஜெயன்ஸை அடிச்சுட்டு ஷேடோஸாகவும் மாற்றிட்டு இருப்பார். இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன ஆண்ட் எல்லாம் ஷேடோவாக மாற்றி வச்சிருப்பாரு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த ஜெயண்ட்டை வந்து அடிச்சிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த ஜெயன்ஸை வந்து அடிச்சிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து ஒரு இது பிடிக்கலான்னு வரும்போது அந்த இடத்துல இக்ரீஸ் வருவான். அது ஓகேங்களா, இக்ரீஸ் வந்து ஒரே ஒரு ஸ்லாஷில் அவர் அந்த ஜெயண்ட்டோட கையை வெட்டிட்டு இந்த சின்ன குழந்தைய காப்பாற்றிட்டு போயிடுவார். சின்ன குழந்தைய காப்பாற்றிடுவார். அந்த இடத்துல வந்து அயன் வந்து அந்த மண்டை மேலே போடுவார், கையை வெட்டுவார். அக்ரீஸு அயன் வந்து அவன் மண்டையில் போட்டு அவரை வந்து கொண்டுருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து லைக் வந்து ஒரு கோஆர்டினேஷனில் வந்து இவங்க வந்து சண்டை போட்டுருப்பாங்க. லைக் வந்து இக்ரீஸும் வந்து அயனும் ஓகேங்களா, அந்த அயனை வந்து இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷனில் சண்டை போட்டுருப்பாங்க. இதை வந்து லைக் அந்த சின்ன குழந்தைய பார்த்துட்டு இக்ரீஸை பார்த்துட்ருக்கோம், இக்ரீஸும் பார்த்துட்ருக்கோம். அந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணுற அந்த அயனையுமே பார்க்கும், இவங்கெல்லாம் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு மாதிரி பார்க்கும்போது அந்த லைக் வந்து சின்ன குழந்தைய பார்த்து லைக் வந்து அந்த எமோஷனாக இருப்பார் மனுஷன் இக்ரீஸ். ஓகேங்களா, ஷேடோவுக்கு எமோஷன் இருக்குது பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் அந்த காமெடி பண்ணுறதா இருக்கட்டும் அயனு, அந்த மாதிரி எமோஷன்ஸ் வெளியில பார்த்தா இந்த ஷேடோஸ்க்கும் அந்த எமோஷன்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆர்மி லீடர்ஸ் எல்லாம் வந்து ஆர்மி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து தேங்க்யூ சொல்லுவாங்க, இல்லை நான் வந்து என்னோட ஒர்க் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனுஷன் போயிடுவார். லைக் வந்து எதுவுமே பேசாமையே போயிடுவார். ஏன்னா வந்து அவர் வந்து இங்கே காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காரு. கண்டிப்பாக நான் நீங்கள் அலோன் தான் வந்திருக்கீங்களா, நீங்கள் அலோனே இன்னஃபா அப்படிங்கும்போது நான் அலோனே இன்னஃப் இதை அவ்வளோ இதை தடுக்கிறதுக்கு, நான் வந்து தனியாரெல்லாம் இல்லை, என்கிட்ட இருக்க ஷேடோஸை வச்சு என்னை ஈஸியாகவே இது பண்ண முடியும்னு சொல்லி அவரோட மொத்த ஷேடோவையும் வந்து இறக்கிறதுக்காக பார்ப்பார் மனுஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயண்ட் வந்து ஒன்று அந்த கேட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறதையும் அவர் நோட் பண்ணுவார். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார் மனுஷன். ஓகேங்களா, அப்படி வந்து யோசிச்சுட்டு இருப்பார். இந்த இடத்துல வந்து ஜாப்பனீஸ் சென்டர்ஸ் அந்த கம்யூனிகேஷன் வழியாக வந்து என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் ஆகுதுங்கிறத வந்து லைக் வந்து அந்த ஜாப்பனீஸ் ஹண்டர் அசோசியேஷனாக இருக்க அதோட லீடருக்கும் அந்த அவருக்கும் தெரியும். இவர் வந்து லைக் வந்து இது பண்ணியிருப்பார். அதாவது லைக் வந்து அந்த ஜாப்பனீஸ் லைக் வந்து இவர் வரும்போது சஞ்சினோ வந்து ஜப்பானுக்கு வரும்போது வந்து இவரே வந்து பர்சனலாக வந்து லைக் வந்து வெல்கம் பண்ணியிருப்பார் சஞ்சினுவாவை. அதுக்கு சஞ்சினுவை அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து லைக் பார்த்தீங்கன்னா வந்து இவர் தானே வந்து லைக் வந்து இந்த ஜிஜோ ஐலாண்டில் மொத்தமாக வந்து முடிச்சு விட்டது, லைக் வந்து இந்த ஒரு இதுனால இவர் ஒரு அந்த ப்ரெசன்ஸே வந்து அந்த பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் விதமான ஒரு பயத்தை கொடுக்கும். ஏன்னா வந்து இஸ் நாட் அ நார்மல் பர்சன். ஓகேங்களா, இஸ் நாட் அ நார்மல் பர்சன். ஹி கேன் ஈஸிலி லைக் அவரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க இவர் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான பர்சன் சொல்லி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஜெயன்ஸையும் வந்து ஷேடோவாக மாற்றிருப்பார் மனுஷன். சரி லைக் வந்து எந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ வந்து இங்கேயே பாதுகாப்பாக இருந்துக்கோ, நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு லைக் வந்து அந்த ஜெயண்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜெயண்டெல்லாம் வந்து இதுவாக மாற்றுறதுக்காக பார்த்துட்டு இருப்பார் மனுஷன். லைக் வந்து அந்த ஷேடோவாக மாற்றுறதுக்காக பார்த்துட்டு இருப்பார் மனுஷன். ஷேடோவும் மாற்றிடுவார். ஓகேங்களா, ஷேடோவும் மாற்றிடுவார். இந்த இடத்துல வந்து அதோட அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஜெயன்ஸையும் ஷேடோவாக மாற்றாங்க. ஜெயண்ட் ஷேடோஸ் எல்லாம் வந்து அவரோட அந்த கையில் இருக்கும், இந்த இடத்துல கையில் இருக்கும். சரின்னு சொல்லி நம்ம வந்து அந்த பெரிய மான்ஸ்டர்
அந்த பெரிய ஜெயண்ட் வந்து அந்த கேட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்குல்ல, அந்த ஜெயண்ட்டை போய் நம்ம வந்து லைக் வந்து டிஃபீட் பண்ணலாமா, அட்டாக் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா வந்து அது ரொம்ப பெருசா இருக்கும், அந்த கேட் அளவுக்கு சைஸ்ல இருக்கும் அது. ஓகேங்களா, அது இல்லாமல் என்ன அது பவர்ஃபுல்லா இருக்கும், அது ஒரு ஆமினேட்டராக வந்து ரிலீஸ் பண்ணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு விதமான வந்து ஒரு பயங்கரமான ஆராவை வந்து ரிலீஸ் பண்ணுங்கிறது தெரியும். அந்த இடத்துல இந்த மற்ற இருக்க எஸ்ட்ராங் கண்டர்ஸ் லைக் ஜாப்பனீஸ் எஸ்ட்ராங் கண்டர்ஸ் கூடயும் லைக் மனுஷன் வந்து பேசிட்டு இருப்பாரு. சின்ன சின்ன எஸ்ட்ராங் கண்டர்ஸ், ஜாப்பனீஸ் எஸ்ட்ராங் கண்டர்ஸ்ல ஏ ரேங்க் அண்ட் பி ரேங்க் கண்டர்ஸ் தான் அந்த இடத்துல வந்து ஸ்டேஷனாக இருப்பாங்க. அவங்க வந்து மக்களை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து மக்களை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. இந்த ஏ அண்ட் பி ரேங்க் கண்டர்ஸ் எஸ் ரேங்க் கண்டர்ஸை காணும். அவனுக்கு என்ன ஆனானுங்க, ஒருவேளை இறந்துட்டாங்களா, என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அந்த ஆஃப் வந்து இருந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு மாதிரி பார்ப்பாங்க. அவர் வந்து பேரியரை கிரியேட் பண்ணுவார். அந்த பேரியரை ஒன் ஷாட் பண்ணிடும். ஒரு நார்மலான வந்து ஒரு ஜெயண்ட்டே வந்து ஒன் ஷாட் பண்ணி அந்த ஆஃபை வந்து அந்த இடத்துல கொண்டுரும் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அங்கே அந்த இடத்த பார்த்தவங்க வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஏ ரேங்க் ஹண்டர் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஏ ரேங்க் ஹண்டர் தான் தெரியுமே உங்களுக்கு, இவங்க கூட இருந்திருப்பாங்க இல்லைங்களா, ஓட்டர் ஏஜ் கூட டிரான்ஸ்லேட்டராக இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க தான் அவங்க. அப்போ தான் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த பெரிய அந்த மான்ஸ்டரை வந்து சஞ்சினுவை வந்து நோட்டீஸ் பண்ணுவார். ஓகே சரி, இந்த மான்ஸ்டர் கண்டிப்பாக நம்ம வந்து டிஃபீட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஆல்தோ லைக் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அந்த ஆர்கிடெக்டில் கூட லெவலாம் பெரிய வந்து ஃபைட் இருக்க போதில்லை. ஆனால் வந்து அந்தளவுக்கு ஒரு ஆமினஸோரா வந்து இந்த கேட்டுக்குள்ளே இருந்து நான் வந்து சென்ஸ் பண்ண முடியுது. மேபி அந்த வெளியே இருக்கிறது பாஸாக இருக்காது, உள்ள இன்னொன்று பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து லைக் வந்து சஞ்சின் இது பண்ணிடுவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லைக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சஞ்சினுவோட அந்த ஷேடோஸ் எல்லாம் வந்து மற்ற ஜெயன்ஸ் எல்லாம் வந்து டிஃபீட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ்க்கு என்ன நடந்துச்சு, அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த டிஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போவும் சண்டை போட்டு தான் இருக்காங்க உள்ள அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்போ காமிப்பாங்க. சரி, லைக் வந்து இவங்க ஒரு ஜெயண்ட்டை டிஃபீட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு எஸ்ட்ராங் கண்டஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது எஸ்ட்ராங்கை விட அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒரு ஜெயண்ட்டே, ஓகேங்களா, ஒரு ஜெயண்ட்டே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஷேடோஸ் லைக் வந்து சஞ்சினோட ஷேடோஸ் வந்து ஒன் பை ஒன் லைக் வந்து என்ன பண்ணுறதுனா வந்து ரைஸ் பண்ணி வந்து சண்டைக்காக கூட்டிட்டு இருப்பாரு. எல்லா ஷேடோவையுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து மனுஷன் வந்து ரைஸ் பண்ணி விட்டுருவாரு, ஒரு ஷேடோ இல்லாமல். அதுக்கப்புறம் இக்ரீஸு பெரு லைக் வந்து எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணிடுவார். பெரும் வந்து லீஜ், அதாவது லீஜ்னா மீன்ஸ் லைக் வந்து லைக் கிங், அந்த எல்லாத்தையும் ரைஸ் பண்ணி விட்டுருவாரு. ரைஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சண்டைக்காக போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் வந்து இந்த ஜெயண்ட்டை வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி காப்பாங்க. ஒரு கொஞ்சம் வந்து ஜெயண்ட்டையுமே அவரோட டீமில் அவரோட ஆர்மியில் வந்து சேர்த்துருவார். ஆர்மியில் சேர்த்துட்டு சரி ஃபைட் பண்ண போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாரு மனுஷன். ஓகேங்களா, ஃபைட் பண்ண போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாரு. மில்லியன் கணக்கான ஷேடோஸ் வந்து இந்த டைமில் வந்து சஞ்சினோ கிட்ட இருக்கும். ஓகேங்களா, அந்த பெரிய மான்ஸ்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த பெரிய மான்ஸ்டரை அடிக்கிறதுக்காக அந்த மில்லியன் கணக்கான மான்ஸ்டரை வந்து அனுப்பி விட்ருவாரு மனுஷன். இது வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த பெரிய அந்த ஜெயண்ட்டுங்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு வந்து அது எந்திரிச்சு ஒரு அடி அடிச்சதுல வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி அதுக்கு வந்து எந்திரிச்சு ஒரு ஸ்லாஷ் தான் பண்ணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்வாசி அந்த ஷேடோ வந்து அழிஞ்சிரும். அதை பார்த்துட்டு ஓகே பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் வச்சிருக்கடா நீ அப்படின்னு சொல்லி நானே இறங்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி லைக் வந்து யோசிச்சிருவாரு மனுஷன். சரி, இதை வந்து இப்போவே விட்டா நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து இதாகி நமக்கு மனாதான் ட்ரெயின் ஆகும், நம்மளும் இறங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து அவருக்கு தெரியும். இதில் வந்து லைக் வந்து இதுங்களையுமே எதனா வந்து அந்த லைக் எப்படி சொல்கிறது, இந்த ஜெயன்ஸையுமே வந்து அவர் வந்து ஷேடோவை மாட்டியிருப்பாரு இல்லைங்களா, அதுங்களும் சேர்ந்து சண்டை போட்டுருக்கோம் இதுங்களை வந்து இது பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் ஹேண்ட் லைக் அந்த இதுங்க வந்து க்ரீச்சர்ஸ் என்ன பண்ணணும்னா கடிச்சு சாப்பிட பார்க்கும். யாரனா வந்து அந்த பெரிய மான்ஸ்டர்ஸ் வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்காக பார்க்கும். ஏன்னா வந்து இந்த ஆண்ட் லைக் மான்ஸ்டர்ஸ்க்கு வந்து மற்ற மான்ஸ்டர்ஸை வந்து கடிச்சு சாப்பிட்டா வந்து அதுங்களுக்கு கொஞ்சம் பவர் வந்து பூஸ்ட் அப் ஆகும். லைக் ஈவன் வந்து இங்கிலீஷ்க்கு கூட அப்படி இருக்கும்போது அதனால கடிச்சு சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி கடிச்சு வந்து இதுங்களை சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு சஞ்சின். ஓகேங்களா, அப்படி நினச்சிட்டு இருப்பாரு. சரி பரவாயில்ல, லைக் வந்து அதுவும் இல்லாமல் வந்து இதோட ஓல்ட் பாடி வந்து ஏதோ வந்து
லைக் இதுவாக இருக்குது, லைக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த மான்ஸ்டர், மற்ற இதுங்க மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து இவருக்கு தெரியுது. லைக் வந்து மற்ற இதுங்க மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உள்ளேருந்து ஏதோ ஒரு பவர் சோர்ஸ் வந்து இதுக்கு பவர் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, இது ஒரு பப்பட் மாதிரி தான் செயல்படுது, உள்ளேருந்து ஏதோ ஒரு இதுதான் வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்துங்கிறத கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கண்டுபிடிச்சிருவாரு. சரி உள்ளே போகலாமா, இதை டிஃபீட் பண்ணிட்டு உள்ளே போகலாமா, ஏன்னா வந்து உள்ளே போய் நம்ம டிஃபீட் பண்ணிட்டு வெளியே வரதுக்குள்ள இது வந்து மிகப்பெரிய ஒரு கேட்டாஸ்ட்ரஃபியாக பண்ணிடும். அந்த ஒரு ரீசன்னால இதை டிஃபீட் பண்ணிட்டு போகலாமா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது லைக் வந்து இக்ரிஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சோல்ஜர்ஸ் எல்லாம், ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாம், ஷேடோ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவரும் அது சரி சண்டை போடலான்னு சொல்லி இறங்கிடுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையே நடக்கும். அந்த அளவுக்கு வந்து பெருசாக இல்லைனாலும் கூட லைக் அசால்ட்டாக வந்து சஞ்சினுவா லைக் வந்து எப்படி சொல்கிறது, அப்புறம் வந்து இது பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துருப்பாங்க. இக்ரீஸ்னால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி இதெல்லாம் வந்து டிஃபீட் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கோம். இக்ரீஸுமே ஓகேங்களா, இக்ரீஸுமே வந்து பார்த்துட்ருக்கோம். ஈவன் பெரும் கூட லைக் வந்து சண்டை போட்டிருக்கோம். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட மெயின் அட்டாக்கான அந்த ஸ்லாஷிங், அதாவது அந்த ஆண்ட் கிங்கை டிஃபீட் பண்ணும்போது ஒரு மூவ் பயன்படுத்தினார் இல்லைங்களா, அந்த மூவை பயன்படுத்தியிருப்பார். மியூட்டிலேஷன் அந்த மூவை பயன்படுத்திட்டு இருப்பார் மனுஷன். அதை மூவாக பயன்படுத்தி ஆல்மோஸ்ட் வந்து லைக் எவ்வளோதான் பெருசாக இருந்தாலுமே இதை வந்து ஈஸியாகவே இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பெருவையும் கூப்பிட்டுருப்பாரு. பெருவும் வந்து அதோட ஸ்பெஷல் அட்டாக்கு, அது கண்ணுக்குள்ளெல்லாம் பூந்து வெளியே வரும் பெரு ஓகேங்களா. லைக் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லைக் வந்து அந்த மான்ஸ்டர் வந்து கதற வச்சுருப்பாங்கன்னு தான் சொல்ல முடியும். லைக் வந்து சும்மாவே வந்து இவங்க பவர்ஃபுல். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அந்த பெரிய மான்ஸ்டரை. டார்ச்சர் பண்ணி வந்து லைக் வந்து இந்த லைக் வந்து அவர்கிட்ட இருக்க எல்லா பவருமே யூஸ் பண்ணி இதை வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சு இதை வந்து லைக் ஷேடோவை வந்து சீக்கிரமாக கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு மனுஷன். ஷேடோவாக கொண்டு வரலாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல அந்த பெரிய மாஸ்டர் டிசைட் பண்ணதை பார்த்து நிறையா எஸ்ட்ராங் கட்டர்ஸ்லேருந்து நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாக்கில் சுற்றிட்டு இருப்பாங்க. என்னடா நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு மாதிரி ஓகேங்களா, ஷாக்கில் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜின் கேட்பாரு, என்ன பண்ண போகிறீங்க சார் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இல்லை இப்போத்துக்கு நான் வந்து அந்த கேட்டுக்குள்ளே போகிறோமா, லைக் கேட்டுக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் எனக்கு தெரியும். அதுக்குள்ளே நம்ம போகலாமா இல்லை வேணாமாங்கிறது நான் பார்த்துட்ருக்கேன். போக தான் போகிறேன், பட் முன்னாடி வந்து இந்த ஷேடோஸ் எல்லாம் வந்து நான் ரைஸ் பண்ணிடுறேன், மற்ற லைக் வந்து இதுங்களத்தையும் டிஃபீட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து பெருவே பார்த்துக்கும், பெருவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அதுவே நிறையா வந்து ஜெயண்ட்ஸை வந்து டிஃபீட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து இந்த இடத்துல வந்து இது பண்ணிடுவார். அது பெரிய வந்து மாஸ்டர் வந்து டிஃபீட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே உள்ளே ஏதோ ஒரு பெரிய பவர் இருக்குது, அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து இப்போ இது பண்ணி தான் ஆகணும், உள்ளே போய் தான் ஆகணும், உள்ளே போய் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லைக் வந்து சஞ்சினுவும் இது பண்ணியிருப்பாங்க. சரி லைக் இக்ரீஸு லைக் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே ஒரு இதுக்குள்ளே இது பண்ணிவிட்டு லைக் வந்து அவங்க வந்து அந்த கேட்டுக்குள்ளே இன்சைட்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாருன்னா லைக் வந்து அவர் வந்து டக்குன்னு வந்து உள்ளே பூந்துருவார், அந்த கேட்டுக்குள்ளே பூந்துருவார். அந்த கேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லைக் வந்து பேலஸ் மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கும். என்னடா இந்த பேலஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப பெரிய பேலஸாக இருக்கே அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வரும். லைக் வந்து யாரோ ஒருத்தவங்களை வந்து ஒரு ஜெயண்ட்டை வந்து லைக் வந்து கட்டி போட்டிருப்பாங்க. லைக் வந்து நிறையா வந்து அந்த இது மூலிமா கட்டி போட்டிருப்பாங்க. அப்படி கட்டி போட்டிருக்கும் போது வந்து யார் நீ அப்படின்னு மாதிரி கேட்கும் போது, நீ தான் இந்த டஞ்சனோட பாஸ் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது லைக் வந்து ஆமாம் நான் தான், பட் வந்து நான் வந்து யாருன்னா வந்து லைக் வந்து நான் தான் வந்து மொனார்க் ஆஃப் லைக் வாட் டு சே ஜெயண்ட்ஸ், மொனார்க் ஆஃப் ஜெயண்ட்ஸ் லைக் வந்து லாகியா அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுவார். ஓகே, ஸோ நீ வந்து ஒரு மொனார்க்கு, அதை நான் வந்து பிலீவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது, எஸ் நீ பிலீவ் பண்ணி தான் ஆகணும், என்னோட செயலை மட்டும் நீ வந்து ப்ரைஸ் பண்ணி விடு, மற்ற மொனார்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, என்னை விட பயங்கரமான மொனார்க்ஸ், அவங்க ஒன்று கொள்றதுக்காக வராங்க, இந்த எர்த்தையும் மொத்தமாக அடிக்கிறதுக்காக வராங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த யார் லைக் வந்து நாட் ஷேடோ மொனார்க், ஜெயண்ட்ஸோட மொனார்க் வந்து சொல்லிட்டு இருப்பார். இதெல்லாம் கேட்டுட்டு சஞ்சினோ கொஞ்சம் வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து நம்பிக்கைத்தன்மை இருக்காது. ஏன்னா வந்து ஒரு எப்படி ஒரு மான்ஸ்டர் அது இல்லாமல் மொனார்க்னு சொல்லுது, அந்த ஸ்டோரியெல்லாம் நான் பார்த்ததுலாம் உண்மைதான் போல இருக்கு அப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த கிங் ஆஃப் த ஜெயண்ட்ஸ், த மொனார்க் ஆஃப் த பிகினிங்கை வந்து லைக் வந்து என்ன சொல்றது, லைக் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இல்லை வேணாமா அப்படின்னு கேட்கறதுக்காக வந்து அந்த சிஸ்டம் கேட்கும். இன்னும் சரி பரவாயில்ல நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம், இவனை ரிலீஸ் பண்ணி தான் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு மனுஷன்.
ஓகேங்களா, ரிலீஸ் பண்ணி விட்ருவாரு மனுஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் தெரியணும், அதை பற்றி நீ சொல்லுவியா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது லைக் ஓகே, லைக் வந்து இந்த மேஜிக் பீஸ்ட்டு மாஸ்டர்ஸ் அதை பற்றியான விஷயங்கள் எல்லாம் வந்து சஞ்சினு கேட்டவா. அது இல்லாமல் அந்த ஒயிட் ஃபிகர்ஸ், அந்த சில்வர் ஆர்மரில் அந்த ஒயிட் ஃபிகர்ஸில் வந்து லைக் வந்து விங்ஸோட சுற்றிட்டு இருந்து அது யாருங்கன்னு கேட்கும்போது அவங்கெல்லாம் வந்து லைக் வந்து ரூலர்ஸ். நம்ம வந்து ரூலர்ஸ்க்கும் மொனார்ஸ்க்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பகை இருக்குது, அந்த 2 பேரும் சண்டை போட்டுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி லைக் வந்து சொல்லுவார். லைக் வந்து ஓகே, அப்போனா வந்து லைக் வந்து அந்த மிகப்பெரிய ஒரு வார் நடந்துட்டு இருக்கிறது உண்மை. ஸோ அந்த ரூலர்ஸ் தான் வந்து இந்த பூமியில் வந்து இந்த கேட்ஸ் உருவாக்கிறதுக்கு காரணம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சஞ்சினுவாக்கு இந்த இடத்துல வந்து இது மூலியமான இந்த மொனார்க் ஆஃப் த பிகினிங் மூலியமாக வந்து தெரிய வரும். ஓகேங்களா, மொனார்க் ஆஃப் த பிகினிங் மூலியமாக தெரிய வரும். ஸோ இவர் தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ணுவார். சங்ஜினுவாக்கு இவர் தான் வந்து வெளியே பண்ணுவார். ஸோ வந்து லைக் வந்து இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அங்கே வந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வெளியே வர்றதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயந்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த பீப்புளுக்கும் வந்து பவர் கொடுத்தது. லைக் வந்து சஞ்சினோ அந்த பவர் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் தான் கொடுத்தது. ஏன்னா வந்து பீப்புள் வந்து இவங்களுக்கு வந்து இதாகணும். அது இல்லாமல் நிறையா வந்து மொனாக்ஸ் இருக்காங்க. அந்த மொனாக்ஸ் வந்து லைக் வந்து 1 by 1 வந்து கண்டிப்பாக வந்து டிசீவ் பண்ணதுக்காக பார்ப்பாங்க, உன்னையும் சரி இந்த வேர்ல்டையும் சரி. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டுங்கிறது பிடிக்காது, அது இல்லாமல் ரூலர்ஸையுமே பிடிக்காது. கண்டிப்பாக வந்து அவங்க டிசைட் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. நான் வந்து உங்க கூட வந்து ஃபைட் பண்ணுறேன், நான் வந்து உனக்கு பக்கமாக நிற்கிறேன், பக்கமாக நான் நிற்கிறேன் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து உன்னால் வின் பண்ண முடியும் ஈஸியாக அப்படின்னு மாதிரி வந்து சொல்லுவாங்க. மற்ற மொனாக்கை டிசைட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து இந்த மொனாக் ஆஃப் த பிகினிங் வந்து லைக் சொல்லிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு வந்து சஞ்சினோ கொஞ்சம் ஈவன்தோ எவ்வளோதான் விஷயங்கள் சொன்னாலும் he doesn't believe that, பட் இருந்தாலும் ஓகே ஓப்பன் பண்ணி தான் பார்ப்போம், சரி பரவாயில்ல நம்ம ஓப்பன் பண்ணி இவனை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம். லைக் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து அந்த டேரக்டர் ஒரு லைக் வந்து அந்த கடவுளால் வந்து கிரியேட் பண்ணப்பட்டவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவங்க வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறது அப்படிங்கும்போது இவர் வந்து இவரோட பவரை யூஸ் பண்ணி வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீலை வந்து பிரேக் பண்ணிடுவார். ஓகேங்களா, லைக் வந்து நீ வந்து என் கூட இருப்பல்ல அப்படி மாதிரி சொல்லிட்டு சீலை வந்து பிரேக் பண்ணிடுவாரு. பிரேக் பண்ணி விட்ட உடனே என்ன ஆயிரும்னா இவனோட அந்த ஆட்டிடியூடுங்கிறது, அதாவது அந்த மொனார்க் ஆஃப் த பிகினிங்கோட ஆட்டிடியூடுங்கிறது சேஞ்ச் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து சேஞ்ச் ஆகி வந்து இவனை வந்து அடிக்க பார்த்தோம். என்னடா நான் சொன்னதெல்லாம் நம்பிட்டியா, நான் உங்கள் பக்கத்தில் நிற்பேன்னு சொன்னதெல்லாம் நம்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி லைக் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் எதுக்கு நான் ஹியூமன் சைடில் நிற்கணும், அது இல்லாமல் எனக்கும் ஷேடோ நான் இப்படி இருக்கிறதுக்கே காரணம் வந்து ஷேடோ மொனார்க் தான். அதனால் வந்து நீ இப்போ அவனோட பவரை நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட எனிமி தான், நான் உன்னை கண்டிப்பாக கொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் வந்து மொனார்க் ஆஃப் பிகினிங் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நியூஸ் வந்துடும், you have to defeat the dungeon boss, அதாவது மொனார்க் ஆஃப் த பிகினிங்கை டிஃபீட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் வந்து இவருக்கு வந்து ஒரு நியூஸை கொடுத்து விட்ரும், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி என்னதான் நடந்தாலும் இவனை கொல்லணுங்கிற மதிமதிவில் தான் இருந்தேன், ஸோ அதனால் உனக்கு கொன்னிட்டேன் அப்படின்னு கொல்றேன்னு சொல்லி கொன்றுவார். கொன்று அந்த மொனார்க்கே வந்து டிஃபீட் பண்ணனால கிட்டத்தட்ட நிறையா வந்து அந்த இதுங்கிறது லைக் வந்து அந்த லெவலுங்கிறது அதிகமாயிரும். அது இல்லாமல் ஒரு ரூயின் ஸ்டோனும் கிடச்சிருக்கும், அந்த மொனார்க் ஆஃப் த பிகினிங்கை பண்ணனால ஒரு ரூயின் ஸ்டோனும் வந்து இவருக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த லைக் வந்து ரூயின் ஸ்டோன் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த மேஜு அவங்கெல்லாம் வந்து லைக் வந்து ஒருத்தரை மீட் பண்ண போயிருப்பாங்க. லைக் வந்து யாருன்னா வந்து கிறிஸ்டோஃபர் ரீடுன்னு ஒருத்தரை மீட் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு வந்து இவரோட லைஃபுக்கு வந்து த்ரெட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த த்ரெட்டு வந்து லைக் வந்து யாரோ ஒருத்தவங்க உங்களை கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து வார்ன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு இது வந்துச்சு, ட்ரீம் வந்துச்சு, அந்த ஒரு நாள் நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாதுகாப்பாக இருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கிறிஸ்டோஃபர் ரீடோடையே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஜாயிண்டோட ஃபைட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு, ஜாப்பன் அந்த இதுங்கிறது முடிஞ்சிருச்சு. இதோடய நம்ம வந்து இந்த வீடியோ கண்டினியூ இல்லை, இந்த வீடியோ கண்டினியூ இல்லை, இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நடக்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து கிறிஸ்டோஃபர் ரீடும் வந்து ஒரு நேஷனல் லெவல் ஹண்டர். ஓகேங்களா, கிறிஸ்டோஃபர் ரீடு வந்து ஒரு நேஷனல் லெவல் ஹண்டர்.
அவர் அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து அசாசினேட் பண்ணிடுவாங்க சரிங்களா. அந்த அசாசினேட் பண்ணிடுவாங்க. அந்த அசாசினேட் பண்ணது வந்து ரிகார்டிங் வந்து அவன் சஞ்சினோட அப்பா மேலே வந்து நியூஸ் போகும், நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி வந்து இந்த இடத்துல பேச வேணாம், நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே.